தர்ம வழியிலே செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவான் 3வது பகுதியாக ருணரோகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இளைய சகோதரர், மாமன் வகை உறவுகள் நீங்கள் சற்று கவனம் தேவைப்படலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து சில உதவிகள் கிடைத்தாலும் தீர ஆராய்ந்து பின்னரே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ப்புகள் என்பது படிப்படியாக குறைந்துவிடும். புதியவருடைய நட்பை பரிசீலித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உடல்நலத்திலே சற்று கவனம் தேவை. சிறு பிரயாணங்களிலே சிறிய விபத்துகள் அவ்வப்போது ஏற்படலாம். சாலையில் பயணத்தின் போது கவனம் மிகவும் அவசியம். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் தவிர்க்கப்பட வேண்டும். பணிச்சுமை சற்று காணப்பட்டாலும் தவிர்த்து விடுவீர்கள். பயணத்திலே கவனம். பயணத்திலே நன்மை உண்டு என்றாலும் முன்னேற்பாடுகளிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் 7வது பாதியாக கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் ஆலய தரிசனம் என்பது கிடைத்துவிடும். நிதானம் என்பது எங்கும் எதிலும் அவசியம். பதறாத காரியம் சிதறாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மந்த நிலை அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் தன்னைத்தாமே சுறுசுறுப்பாக்கி கொள்ள பழக வேண்டும். மனதிலே ஏற்படும் லேசான தடுமாற்றம் சஞ்சலத்தை இறை வழிபட்டால் போக்கிக் கொள்ள முடியும். சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் உடல்நலம் பற்றிய புரிதல் அதிகமாகும். வசதி அலைச்சல் என்பது அசதி அலைச்சல் அகால போஜனம் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். கவனம் தேவைப்படுகின்ற காலம் இந்த காலம். புதிய வீடு மனை வாகன விஷயத்திலே சற்று நிதானிக்க வேண்டும். சனி பகவான் என்பவர் தன்னுடைய 4ஆம் பாவத்திலே அமர்ந்திருப்பதால் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தேவையற்றதை வாங்கி குவிப்பதை தவிர்க்க வேண்டும். தாயாருடைய உடல்நலம் கவனிக்கப்பட வேண்டும். முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதாக இந்த காலம் இருக்கும். பெண்களுக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் நல்லபடியாக கிடைத்துவிடும். கணவன் மனைவி உறவு சீராகும் என்றாலும் வார்த்தை போரை தவிர்க்க வேண்டும். பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை சமூகத்திலே கிடைக்கும். உயர் அந்தஸ்தான நிலை ஏற்படும். உற்றார் உறவுடைய வருகை உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தடுத்த சுப நிகழ்வுகள் நடப்பதால் இல்லத்திலே களை கட்டும். வெகுகாலம் காத்திருந்த யுவன் யுவதிகளுக்கு திருமண காலம் உண்டாவதால் திருமணங்கள் கனிந்துவிடும். தாயாதி உறவு கொண்டாடக்கூடிய சில உறவினர்களுடைய நட்பு நல்லதாகவே இருக்கும். பூர்வீக சொத்தில் உள்ள விலங்குகள் அறவே அகலும். பிள்ளைகள் பெற்றோருடைய சொல் பேச்சை கேட்க துவங்குவர். தாம் படிக்கும் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மாணவர்கள் நடந்து கொள்வார்கள். சிலருக்கு தடைபட்டிருந்த வெளிநாட்டு கல்வி கிடைத்துவிடும். உத்தியோகஸ்தர்கள் புதிய பொறுப்புகளை பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் பிடித்த பணியிடை மாற்றத்தையும் கிடைக்கப் பெறுவர். வியாபாரிகள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் காலம். கலைஞர்களை தேடி செல்லும் வாய்ப்பு தானாக தேடி வரும். அரசியல்வாதிகள் விவேகத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியம். அம்பாள் வழிபாடு இந்த காலங்களில் மிகவும் முக்கியமானதாகிறது. ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியை நமக என்கின்ற மகாமந்திரத்தை தினமும் 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்திக்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.